கையேந்தி பவன் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரோட்டு கடை சட்னினும் சொல்லுவாங்க. ஒரு மிக்ஸி பவுலில் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு 10 பூண்டு எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் 2 கட் பண்ணி பச்சையாகவே சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாமே பச்சையாகவே சேர்த்து அரைக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக 2 பழமாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டு பச்சையாகவே சேர்த்துடுங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மூடி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிச்சதும் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றிக்கங்க. கடாயில் நல்லா கிளறி விடுங்க. மிக்சியை கழுவி அந்த பவுலில் இருக்க தண்ணியை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கணும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக இந்த சட்னி செஞ்சிடலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இல்லைனா மேலெல்லாம் கொதிக்கிறது படும். நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். சீக்கிரமே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.